ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தி யூடியூப் சேனல். இன்ஸ்டா ஓப்பன் பண்ணோன்னே பாருங்கள் 100 ஃபாலோவர்ஸ் வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்குது. ஸோ இன்றைக்கி ஒரு நியூ வெப்சைட் கொண்டு வந்திருக்கேன். அந்த வெப்சைட் மூலிமா நீங்களும் ஃப்ரீயாக ஃபாலோவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அந்த மெத்தட் யூஸ் பண்ணி. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நான் கொண்டு வந்திருக்க வெப்சைட் வந்து இதுக்கு முன்னாடி நான் உங்கள்கிட்ட சொன்னதே கிடையாது. இந்த வெப்சைட் மூலிமா நீங்களும் வந்து ஃபாலோவர்ஸ் வந்து ஃப்ரீயாகவே இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா பெய்ட் ப்ரொமோஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது நீங்கள் அமௌண்ட் கொடுத்து ஃபாலோவர்ஸ், லைக்ஸ், வியூஸ், யூடியூப் சப்ஸ்கிரைபர், யூடியூப் வாட்சர்ஸ் வந்து பை பண்ணிக்கலாம், பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க் ஷேர் பண்ணியிருப்பேன். அந்த லிங்க்கை டச் பண்ணாலே போதும், டேரெக்டாக எங்ககிட்ட வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன வேணுமோ பல்காக ஃபாலோவர்ஸ், லைக்ஸு, வியூஸு, யூடியூப் சப்ஸ்கிரைபர், வாட்சர்ஸ், ஆல் சோஷியல் மீடியா சர்வீஸ் வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ பை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து ஃப்ரீயாக எப்படி ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் வெப்சைட்டோட நேம் சொல்கிறேன், அதை நீங்கள் டைப் பண்ணுங்கள். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ டாக்கி PCIMX சொல்லிட்டு வெப்சைட் நேம் இருக்கும். ஸோ ஸ்பெல் பண்ணுற பாருங்க, TAKIPCIMX. இது மட்டும் நீங்கள் போட்டிங்கன்னா இந்த உங்களுக்கு ஃபஸ்ட்டு வெப்சைட்டே இந்த மாதிரி வரும். நான் ஜூம் பண்ணி காட்டுறேன், நீங்கள் வேணால் ஃபோட்டோ எடுத்துகிட்டு நீங்கள் டைப் பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் வெப்சைட் இருக்கும். நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டுக்கோங்க. கிளிக் பண்ணக்கப்புறம் இந்த மாதிரி ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். இங்கே வித் லாகின் இன்ஸ்டாகிராம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள், ஃபஸ்ட் ஆப்ஷனே. அதில் வந்து நீங்கள் ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ வெப்சைட்டோட நேம் கரெக்டாக டைப் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து வெப்சைட் வரும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இப்போ கிளிக் பண்ணக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெப்சைட் ஓப்பன் ஆயிரும். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து செலக்ட் லாங்குவேஜில் கிளிக் பண்ணிவிட்டு இங்கிலீஷ் லாங்குவேஜில் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஃபேக் ஐடி தான் நீங்கள் லாகின் பண்ணணும். உங்களோட ஒரிஜினல் ஐடி லாகின் பண்ணக்கூடாது. ஃபேக் ஐடி இல்லைன்னா ஒரு டம்மி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த டம்மி அக்கௌண்ட்டு தான் நீங்கள் இங்கே லாகின் பண்ணுறீங்க, யூசர் நேம், பாஸ்வேர்ட் கொடுத்துக்கிட்டு. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? மறந்துடாதீங்க, ஒரிஜினல் ஃபாலோவர்ஸில் எப்படி வந்து ஒரிஜினல் ஐடியில் எப்படி ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இங்கே நீங்கள் ஃபேக் ஐடி வச்சு நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ நான் இப்போ வந்து என்னோட ஃபேக் ஐடி யூசர் நேம் போட்டு பாஸ்வேர்ட் போட்டு லாகினில் வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வெப்சைட் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா 70 லைக்ஸ் அண்ட் 140 ஃபாலோவர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃப்ரீயாகவே நீங்கள் இந்த வெப்சைட் மூலிமா நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுதா இல்லையான்னு நீங்கள் கமெண்ட் பண்ணணும். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இப்போ நம்ம செகண்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கிறோம். ஏன்னா நம்ம ஃபாலோவர்ஸ் தான் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ செகண்ட் ஆப்ஷனில் வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ செகண்ட் ஆப்ஷனில் கிளிக் பண்ணக்கப்புறம் இந்த இடத்துல தான் உங்களோட ஒரிஜினல் ஐடியோட யூசர் நேம் கொடுக்கணும். அதாவது எந்த ஐடியில் ஃபாலோவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஐடியோட யூசர் நேம் வந்து நீங்கள் இங்கே டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணக்கப்புறம் இந்த க்ரீன் கலரில் ஒரு ஆப்ஷன் வருது பாருங்கள், அதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ அதில் கிளிக் பண்ணக்கப்புறம் நீங்கள் யாரோட ஐடி கொடுத்தீங்களோ அவங்களோட ப்ரொஃபைல் பிக்சரோட இந்த இடத்துல வந்துடும். ஸோ இங்கே வந்து 60 இருக்கும். 60 ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம 140 போட்டுக்கலாம். அண்ட் நான் லைவாக வந்து உங்களுக்கு ஃபாலோவர்ஸோட நோட்டிஃபிகேஷன் வரும் பாருங்கள் எனக்கு இன்க்ரீஸ் பண்ணும்போது. ஸோ ஃபஸ்ட்டு நான் என்னோடய இன்ஸ்டா ஓப்பன் பண்ணி காமிச்சிடறேன். அதில் இப்போ எவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்குதுன்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்டா ஓப்பன் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா 970 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இதில் தான் நம்ம இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இப்போ நம்ம க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டார்ட்டில் கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 120 செகண்ட்ஸ் ஆகும், டைம் எடுக்கும். இது ஃபாலோவர்ஸ் எல்லாமே ரிசீவ் ஆக. மேலே பாருங்கள், எனக்கு நோட்டிஃபிகேஷன் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு பாருங்கள். 6 நோட்டிஃபிகேஷன், 6 ஃபாலோவர்ஸ் வந்துருச்சு. மறுபடியும் 5 ஃபாலோவர்ஸ் வந்துருச்சு. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 120 செகண்ட்ஸில் வந்து உங்களுக்கு எல்லா ஃபாலோவர்ஸுமே வந்து 140 ஃபாலோவர்ஸுமே வந்து உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வந்து இன்க்ரீஸ் ஆயிரும். உங்கள் முன்னாடியே பாருங்கள் லைவாக நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்குது. ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப்